ஏன்னா அப்படி சூட்டோடு பிசைஞ்சால் தான் மாவு வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இந்த தரையை வந்து சுத்தமாக நம்ம வந்து இந்த தரையை துடைச்சிட்டோம். இதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து மாவு பிசைய வேண்டியதான். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட போகிறோம்.